ஹோப் இஸ் லைஃப் யூடியூப் சேனலில் இருக்கும் மற்றும் விரும்பும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது உங்கள் ஐசக் ராஜ், மும்பை. செய்யும் வேலையை விரும்பி செய்யுங்கள். அதில் தோல்வி வந்தால் இதயத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். வெற்றி வந்தால் தலைக்கு கொண்டு செல்லாதீர்கள். இதயத்திற்கு கொண்டு சென்றால் நிம்மதி இருக்காது. தலைக்கு கொண்டு சென்றால் சாதிக்க முடியாது. வணக்கம் நண்பர்களே. டாலர் செஞ்சுரி இந்த கம்பெனியானது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 24/1/2024 அன்று மிஸ்டர் ரிஜு என்பவரால் ஒன்மேன் ஆர்மியாக திறக்கப்பட்டு இன்று வரை கம்பெனியையும் மக்களையும் திறமையாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்ற குறிக்கோளோடும் இருக்கின்றார். அதேபோல் கால் ரெஸ்பான்ஸ் சரியாக கொடுக்கின்றார். MLM அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இதில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற கம்பெனிகளை நடத்தும் MDகளுக்கு இந்த 3 விஷயங்களும் இருக்க வேண்டும், கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். 1. சொன்னவற்றை சொன்ன நேரத்தில் செய்வது. 2. கால் ரெஸ்பான்ஸ் கொடுப்பது. 3. விட்ராவல் சரியான நேரத்தில் கொடுப்பது. இந்த 3ஐயும் டாலர் செஞ்சுரியின் MD மிஸ்டர் ரிஜு சார் 100% செயல்படுத்துகின்றார். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் டாப் 10 கம்பெனியாக வரும் என்று. ஜனவரி மாதமே சொல்லிவிட்டார். இந்த பிளான் ஜூன் 30 வரைக்கும் தான் இருக்கும். ஜூலை 1 முதல் புதிய பிளான் வரும் என்று. அதேபோல் 1/7/2024 அன்று புதிய பிளான் லான்ச் செய்துவிட்டார். இந்த பிளானை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டாலர் செஞ்சுரியில் புதிய பிளான் 1/7/2024 அன்று லான்ச் செய்யப்பட்டது. டாலர் செஞ்சுரி கம்பெனியின் முழுமையான தெளிவான உண்மையான அட்ரஸ் இதுதான். நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் நேரில் சென்று ஆபீஸை பார்க்கலாம். MD சாரையும் சந்தித்து பேசலாம். நான் அவரிடம் பேசும் போதெல்லாம் MD என்ற எண்ணத்துடன் பேசாமல் நல்ல நண்பராகவே பேசுகின்றார். மனித நேயம் கொண்ட மனிதராக இருக்கின்றார். அதனால் எப்பொழுதும் 1% கூட மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார். மக்கள் பணம் மக்களுடையது. அதனால் மக்களுக்கு லாபத்துடன் போய் சேர வேண்டும் என்று நினைப்பவர். இந்த குரூப் போட்டோவில் நடுவில் வெள்ளை சட்டையில் இருப்பவர்தான் டாலர் செஞ்சுரியின் MD மிஸ்டர் ரிஜு சார் அவர்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதி லீடர்களுக்கான புதிய பிளான் பற்றி மீட்டிங் இருந்தது. அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் இது. இந்த குரூப் போட்டோ ஆஃபீஸ் ஓப்பனிங் அன்று எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. நண்பர்களே, வாங்க புதிய பிளானை பற்றி பார்ப்போம். இந்த பிளானில் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இருக்குது. அதாவது நான் ஒர்க்கிங் என்பது நீங்கள் கம்பெனியில் சேர்ந்த பின் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. விட்ராவல் நீங்கள் கொடுக்க வேண்டியதும் இல்லை. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவர்களே அனுப்பிவிடுவார்கள். ஒர்க்கிங் என்பது நீங்கள் விருப்பப்பட்டால் அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்பட்டால் ஆட்களை சேர்க்கலாம். இதுதான் ஒர்க்கிங். ஆட்களை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆட்களை சேர்ப்பதும் சேர்க்காமல் இருப்பதும் உங்களின் தனிப்பட்ட விருப்பம். உங்களின் வாழ்வில் இருக்கும் சின்ன சின்ன தேவைகளை சரி செய்ய வேண்டுமென்றால் ஆட்களை சேர்ப்பதன் மூலம் வருமானத்தை பெருக்கி நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். நீங்கள் ஸ்பேர் டைமாகவோ பார்ட் டைமாகவோ அல்லது ஃபுல் டைமாகவோ செய்யலாம். இதுவும் உங்களின் விருப்பம். நான் ஃபுல் டைமராக இருக்கின்றேன். அதனால் உங்கள் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் சரி செய்யப்படும். நண்பர்களே, டாலர் செஞ்சுரியில் 6 வகையான பேக்கேஜுகள் உள்ளது. இதில் எந்த பேக்கேஜ் வேண்டுமென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லா பேக்கேஜுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே பேக்கேஜில் எத்தனை ஐடி வேண்டுமென்றாலும் நீங்கள்
உங்கள் பெயரில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே உங்களின் தனிப்பட்ட விருப்பம். பேக்கேஜ் D1இல் சேர ₹1249 கொடுக்க வேண்டும். ஒரு ரவுண்ட் நீக் டிஷர்ட் உங்களுக்கு கிஃப்டாக கொரியர் மூலம் நீங்கள் கொடுக்கும் அட்ரஸுக்கு 15 முதல் 20 நாட்களில் ஃப்ரீயாக வந்து விடும். பேக்கேஜ் D2இல் சேர ₹2499 கொடுக்க வேண்டும். ஒரு காலர் டிஷர்ட் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D3இல் சேர ₹5999 கொடுக்க வேண்டும். ஒரு நிக் பேண்ட் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D4இல் சேர ₹11,999 கொடுக்க வேண்டும். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D5இல் சேர ₹23,999 கொடுக்க வேண்டும். இதில் 6 பொருட்கள் அடங்கிய கிட் கிஃப்டாக கிடைக்கும். பேக்கேஜ் D6இல் சேர ₹47,999 கொடுக்க வேண்டும். இதில் ஒரு ப்ரொஜெக்டர் கிஃப்டாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், நாம் கொடுக்கும் பணத்திற்கு இந்த பொருட்கள் மட்டும்தான் கிடைக்குமா என்று. இந்த பொருட்கள் கம்பெனி நமக்காக கொடுக்கும் ஒரு சின்ன பரிசு. நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கான இன்கம் 100% கிடைக்கும். அவற்றை பற்றி பார்ப்போம். இன்கம் சார்ட் கொடுத்து இருக்கின்றார்கள். இந்த இன்கம் சார்ட் என்பது நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கான செல்ஃப் இன்கம், டைரக்ட் இன்கம் மற்றும் இன்டைரக்ட் இன்கம் ஆகியவற்றை முழுமையாக பார்ப்போம். செல்ஃப் இன்கம் 200 டேஸ் என்பது நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் நான் ஒர்க்கிங் மூலம் கிடைக்கும் வருமானம். 200 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 200 நாட்களுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைத்த பிறகு அடுத்தது டாப் அப் செய்ய வேண்டும். அப்போதுதான் திரும்பவும் அந்த வருமானம் 200 நாட்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முதலில் எந்த பேக்கேஜை எடுத்திருந்தாலும் அதே பேக்கேஜை திரும்பவும் டாப் அப் செய்யலாம் அல்லது வேறு அதற்கு அதிகமான பேக்கேஜை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் எடுத்த பேக்கேஜை விட குறைவான பேக்கேஜ் எடுக்க முடியாது. 200 நாட்கள் என்பது ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான். அதாவது சனி ஞாயிறு கம்பெனி விடுமுறை அன்றும் அரசு விடுமுறை அன்றும் வருமானம் உங்கள் வேலெட்டுக்கு வராது. இந்த நாட்களில் ஐடி ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் கம்பெனியை அப்போதுதான் சரியாக நடத்த முடியும். என்னை பொறுத்தவரை குறைவாக கிடைத்தாலும் நிறைவாக நிரந்தரமாக, அதாவது லாங் டைம் கிடைக்க வேண்டும். டைரக்ட் இன்கம் 50 டேஸ். டைரக்ட் இன்கம் என்பது நீங்கள் கம்பெனியில் எந்த பேக்கேஜிலும் சேர்ந்த பிறகு உங்கள் பெயரில் இன்னும் ஐடி ஆக்டிவேஷன் செய்தல் அல்லது உங்கள் வீட்டு நபர்களையும் நண்பர்களையும் தெரியாதவர்களையும் உங்கள் கீழ் ஐடி எடுத்து ஆக்டிவேஷன் செய்தால் அதன் மூலம் வரும் வருமானம்தான் டைரக்ட் இன்கம். மொத்தத்தில் உங்கள் கீழ் நேரடியாக வரும் ஒவ்வொரு ஐடி மூலமும் வரும் வருமானம்தான் டைரக்ட் இன்கம். இந்த டைரக்ட் இன்கம் ஒர்க்கிங் 50 டேஸ் மட்டும்தான் வரும். டீம் இன்கம் 30 டேஸ். டீம் இன்கம் என்பது நீங்கள் நேரடியாக சேர்க்கும் நபர்கள் திரும்பவும் அவர்கள் டாப் அப் செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானம்தான் டீம் இன்கம் என்பதாகும். இந்த டீம் இன்கம் ஒர்க்கிங் 30 டேஸ் நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதற்கு மேல் கிடைக்காது. ரீடாப் அப் 30 டேஸ். ரீடாப் அப் என்பது நீங்கள் அறிமுகப்படுத்திய, அதாவது நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் அவர்களுக்கு கீழ் சேர்க்கும் பொழுது கிடைக்கும் வருமானம்தான் ரீடாப் அப் இன்கம் என்பதாகும். இந்த ரீடாப் அப் இன்கம் ஒர்க்கிங் 30 டேஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அதற்கு மேல் கிடைக்காது. டீம் இன்கம் 20 டேஸ். டீம் இன்கம் 20 டேஸ் என்பது நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் அவர்களுக்கு கீழ் சேர்த்த நபர்கள் டாப் அப் செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம்தான் டீம் இன்கம் 20 டேஸ் ஆகும். இந்த இன்கம் ஒர்க்கிங் 20 டேஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த இன்கம் சார்ட் குழப்பமாக இருக்கின்றதா? சரி, ஒரு உதாரணத்துடன் சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த இன்கம் சார்ட்டில் மொத்தம் 5 வகையான இன்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று செல்ஃப் இன்கம் 20 டேஸ், இவற்றை ஏ என்று வைத்துக்கொள்வோம். 2 டைரக்ட் இன்கம் 50 டேஸ், இவற்றை பி என்று எடுத்துக்கொள்வோம். 3 டீம் இன்கம் 30 டேஸ், இவற்றை சி என்று எடுத்துக்கொள்வோம். 4 ரீட் டாப் ஆப் இன்கம் 30 டேஸ், இவற்றை டி என்று எடுத்துக்கொள்வோம். 5 டீம் இன்கம் 20 டேஸ், இவற்றை இ என்று எடுத்துக்கொள்வோம். ஏ என்பது நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதற்கான வருமானம் 200 நாட்களுக்கு கிடைக்கும். பி என்பது நீங்கள் உங்களுக்கு நேரடியாக சேர்க்கும் நபர்கள், அவர்கள் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதற்கான வருமானம் 50 நாட்களுக்கு ஏ என்னும் உங்களுக்கு கிடைக்கும். சி என்பது பி என்னும் நபர் திரும்பவும் அவர் டாப் அப் செய்தால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் ஏ என்னும் உங்களுக்கு 30 நாட்களுக்கு கிடைக்கும். டி என்பது பி என்னும் நபர் அவர் சேர்க்கும் நபர் எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதன் மூலம் ஏ என்னும் உங்களுக்கு 30 நாட்களுக்கு கிடைக்கும். இ என்பது டி என்னும் நபர் திரும்பவும் டாப் அப் செய்தால் ஏ என்னும் உங்களுக்கு 20 நாட்களுக்கு கிடைக்கும். இந்த இன்கம் சார்ட்டானது கடிகாரத்திற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கடிகாரம் முதலில் வாங்கியதும் புதிய செல் போடுவோம். கடிகாரம் நன்றாக சுற்றும். செல்லில் சார்ஜ் தீர்ந்தவுடன் கடிகாரம் சுற்றுவது நின்றுவிடும். திரும்பவும் புதிய செல் போட்டவுடன் திரும்பவும் அதேபோல் நன்றாக சுற்றும். அதேபோல்தான் இந்த இன்கம் சார்ட்டும். உங்கள் பேக்கேஜ் 200 நாட்கள் முடிந்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்தால்தான் திரும்பவும் வருமானம் கிடைக்கும். டாப் அப் செய்யவில்லை என்றால் வருமானம் கிடைக்காது. இது எல்லா பேக்கேஜுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். அவார்டு அண்ட் ரிவார்டு கொடுத்திருக்கின்றார்கள். இவற்றை கடைசியில் பார்ப்போம். முதல் பேக்கேஜ் 1249 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ரவுண்ட் நிக் டிஷர்ட் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக ஒரு நாளைக்கு 12 ரூபாய் 50 பைசா வீதம் 200 நாட்களுக்கு கிடைக்கும். சீலிங் லிமிட் 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய் சீலிங் லிமிட் என்னவென்றால் ஒரு நாளைக்கு 12 ரூபாய் 50 பைசா வீதம் 200 நாட்களுக்கு கிடைக்கும். அதாவது 200 × 12 ரூபாய் 50 பைசாவை பெருக்கினால் 2500 ரூபாய் வரும். இதுதான் சீலிங் லிமிட் என்று அர்த்தம். நீங்கள் கட்டிய 1249 ரூபாய் மூலம் கிடைக்கும் வருமானம் 2500 ரூபாய். இந்த 2500 ரூபாய் நீங்கள் 200 நாட்களுக்கு பெற முடியும். ஒரே நாளிலும் பெற முடியும், அல்லது 5, 10, 30 இப்படி எத்தனை நாட்களிலும் பெற முடியும். நீங்கள் யாரையும் ரெஃபரல் செய்யவில்லை என்றால் 2500 ரூபாய் எடுக்க 200 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இதுவே நீங்கள் ரெஃபரல் செய்தால் 2500 ரூபாயை குறுகிய காலத்தில் பெற முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் சேர்க்கும் நபர் பெரிய பேக்கேஜ் 47,999 ரூபாய் எடுத்தால் உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கும். அப்போது இந்த 200 ரூபாயும் உங்களுடைய செல்ஃப் இன்கம் 12 ரூபாய் 50 பைசாயும் சேர்த்தால் 2500 ரூபாயை 11 ஒர்க்கிங் டேஸில் எடுக்க முடியும். இதுவே இன்னும் அதிகமாக ரெஃபரல் செய்தால் ஒரே நாளில் கூட 2500 ரூபாயை எடுக்க முடியும். எல்லாம் நீங்கள் போடும் எஃபெக்டில் தான் இருக்குது. 2500 ரூபாயை எடுத்த பிறகு திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். இதே மெத்தடு தான் அடுத்தடுத்த பேக்கேஜுகளுக்கும். அதனால் சுருக்கமாக சொல்லிவிடுவேன். இரண்டாவது பேக்கேஜ் 2499 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் காலர் டிஷர்ட் கிஃப்டாக கிடைக்கும். சீலிங் இன்கம் ஒரு நாளைக்கு 25 ரூபாய் வீதம் 200 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். சீலிங் லிமிட் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு திரும்பவும் அதே பேக்கேஜ் டாப் அப் செய்யலாம், அல்லது அதற்கு மேலான பேக்கேஜில் டாப் அப் செய்யலாம். டாப் அப் செய்தால் மட்டுமே திரும்பவும் எல்லா இன்கமும் கிடைக்கும். மூன்றாவது பேக்கேஜ் 5999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் நெக் பேண்ட் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக ஒரு நாளைக்கு 62 ரூபாய் 50 பைசா வீதம் 200 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட்
12,500 ரூபாய். இந்த 12,500 ரூபாய் எடுத்தவுடன் திரும்பவும் அதே பேக்கேஜில் டாப் அப் செய்ய வேண்டும் அல்லது அதற்கு மேலான பேக்கேஜில் டாப் அப் செய்ய வேண்டும். அப்படி டாப் அப் செய்தால் மட்டுமே இன்கம் தொடர்ந்து கிடைத்து கொண்டு இருக்கும். 4வது பேக்கேஜ் 11,999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக ஒரு நாளைக்கு 125 ரூபாய் வீதம் 200 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் எடுத்தவுடன் திரும்பவும் அதே பேக்கேஜில் டாப் அப் செய்ய வேண்டும் அல்லது அதற்கு மேலான பேக்கேஜில் டாப் அப் செய்யலாம். அப்படி செய்தால் மட்டுமே வருமானம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். 5வது பேக்கேஜ் 23,999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் 6 பொருட்கள் சேர்ந்த கிட் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வீதம் 200 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் எடுத்தவுடன் திரும்பவும் அதே பேக்கேஜில் டாப் அப் செய்ய வேண்டும் அல்லது அதற்கு மேலான பேக்கேஜில் டாப் அப் செய்யலாம். அப்படி டாப் அப் செய்தால் மட்டுமே தொடர்ந்து வருமானம் நீங்கள் பெற முடியும். 6வது பேக்கேஜ் 47,999 ரூபாயில் நீங்கள் சேர்ந்தால் ஒரு ப்ரொஜெக்டர் கிஃப்டாக கிடைக்கும். செல்ஃப் இன்கமாக 500 ரூபாய் வீதம் 200 ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். இதன் சீலிங் லிமிட் 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் எடுத்த பிறகு நீங்கள் திரும்பவும் டாப் அப் செய்ய வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து இன்கம் கிடைத்து கொண்டு இருக்கும். இடையில் 2 நாட்களோ 3 நாட்களோ நீங்கள் டாப் அப் செய்யவில்லை என்றால் அந்த அன்று கிடைக்கும் வருமானம் கிடைக்காது. இது எல்லா பேக்கேஜுக்கும் பொருந்தும். லெவல் இன்கம். இந்த லெவல் இன்கம் என்பது நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் மூலம் அவர்களுக்கு சேர்க்கும் நபர்கள் மூலம் வரும் வருமானம்தான் இந்த லெவல் இன்கம் என்பதாகும். பேக்கேஜ் D1 1249 ரூபாயில் உங்கள் கீழ் நேரடியாக வரும் நபர்கள் மூலம் 5 ரூபாய் வீதம் 50 நாட்களுக்கு கிடைக்கும். அந்த நபர் அவர் பேக்கேஜ் முடிந்த பின் திரும்பவும் டாப் அப் செய்வதால் 5 ரூபாய் வீதம் 30 நாட்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது மட்டும் 50 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் எத்தனை முறை டாப் அப் செய்தாலும் 30 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அவர் மூலம் கமிஷன் கிடைக்கும். இது எல்லா பேக்கேஜுக்கும் பொருந்தும். லெவல் 7 வரைக்கும் தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதற்கு மேல் கிடைக்காது. லெவல் 2லிருந்து 4 வரை 2 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். லெவல் 5லிருந்து 7 வரை 1 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். லெவல் 2லிருந்து லெவல் 7 வரைக்கும் வரும் நபர்கள் மூலம் 30 நாட்களுக்கு மட்டும்தான் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்யும் போது 20 நாட்களுக்கு தான் கமிஷன் கிடைக்கும். மொத்தத்தில் வருமானம் எல்லோருக்கும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டு இருக்கும். அனைவரும் சரியான நேரத்தில் டாப் அப் செய்யும் போது மட்டும்தான் இந்த வருமானம் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டு இருக்கும். முதலீடு என்பது ஒரு முறை மட்டும்தான். திரும்ப முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் போட்ட அந்த வருமானத்தையே வைத்து திரும்பவும் நீங்கள் ரொட்டேஷன் செய்தால் தொடர்ச்சியாக வருமானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். பேக்கேஜ் 2 2,499 ரூபாயில் உங்கள் கீழ் நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 10 ரூபாய் வீதம் 50 நாட்களுக்கு கிடைக்கும். அவர்கள் திரும்பவும் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லெவல் 2லிருந்து 4 வரை 5 ரூபாயும் லெவல் 5லிருந்து 7 வரை 3 ரூபாயும் 30 நாட்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பேக்கேஜ் D3 5,999 ரூபாயில் உங்கள் கீழ் நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 25 ரூபாய் வீதம் 50 நாட்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு தான் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். லெவல் 2லிருந்து 4 வரை 12 ரூபாய் 50 பைசாவும் லெவல் 5லிருந்து 7 வரை 7 ரூபாய் 50 பைசாவும் 30 நாட்களுக்கு கிடைக்கும். இவர்கள் திரும்பவும் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு தான் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். பேக்கேஜ் D4 11,999 ரூபாயில் உங்களுக்கு கீழ் நேரடியாக சேர்பவர்கள் மூலம் 50 ரூபாய் வீதம் 50 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு தான் கிடைக்கும். லெவல் 2லிருந்து 4 வரை 25 ரூபாயும் லெவல் 5லிருந்து 7 வரை 15 ரூபாயும்
30 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு தான் கிடைக்கும். பேக்கேஜ் D5 23,999 ரூபாயில் உங்களுக்கு நேரடியாக வருபவர்கள் மூலம் ₹100 வீதம் 50 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு கிடைக்கும். லெவல் 2 4 வரை ₹50, லெவல் 5 7 வரை ₹30 30 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு கிடைக்கும். பேக்கேஜ் D6 47,999 ரூபாயில் உங்களுக்கு கீழ் நேரடியாக வருபவர்கள் மூலம் ₹200 வீதம் 50 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 30 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லெவல் 2 4 வரை ₹100, லெவல் 5 7 வரை ₹60 30 நாட்களுக்கு கிடைக்கும். அதன் பின் அவர்கள் டாப் அப் செய்தால் 20 நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லெவல் இன்கம் பிளான் கண்டிஷன். இந்த லெவல் இன்கம் பிளான் கண்டிஷன் என்பது நீங்கள் நேரடியாக சேர்க்கும் நபர்கள் மூலம் வரும் ரெஃபரல் இன்கம் எடுக்க எந்த கண்டிஷனும் இல்லை. ஆனால் 2ஆம் லெவலிலிருந்து 7ஆம் லெவல் வரை ரெஃபரல் இன்கம் வர சில கண்டிஷன் இருக்குது. இதுதான் லெவல் இன்கம் பிளான் கண்டிஷன் என்பதாகும். இவற்றை பற்றி முழுமையாக பார்ப்போம். உங்கள் டாப் ஐடியில் ₹10,000 பிஸ்னஸ் நடந்திருக்க வேண்டும். 2 ரெஃபரல் டைரெக்டாக நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 2இன் இன்கம், அதாவது ரெஃபரல் இன்கம் வரும். அடுத்தது உங்கள் 2ஆம் லெவலில் இருப்பவர்கள் ₹25,000 பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும். நீங்கள் 2 ரெஃபரல் நேரடியாக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 3இன் இன்கம் வரும். அடுத்தது உங்களின் 3ஆம் லெவலில் இருப்பவர்கள் ₹50,000 பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக 2 ரெஃபரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 4இன் இன்கம் வரும். அடுத்தது உங்களின் லெவல் 4இல் இருப்பவர்கள் ₹1,50,000 பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக 2 ரெஃபரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 5இன் இன்கம் வரும். அடுத்தது உங்களின் லெவல் 5இல் இருப்பவர்கள் ₹5,00,000 பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும். நீங்கள் நேரடியாக 2 ரெஃபரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் லெவல் 6ம் 7ம் இன்கம் வரும். எல்லா லெவல் இன்கம் வாங்க நீங்கள் குறைந்தது 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்க வேண்டும். லெவல் 1 லெவல் 7 வரை இருப்பவர்கள் சேர்ந்து மொத்தமாக ₹7,35,000 பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா லெவல் இன்கமும் உங்களுக்கு வரும். இன்கம் டீட்டெயில்ஸ். இந்த இன்கம் டீட்டெயில்ஸ் என்பது மேலே சொன்ன அனைத்து விஷயங்களையும் சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். நானும் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். முதல் பேக்கேஜ் ₹1,249 எடுத்தால் செல்ஃப் இன்கம் ₹12.50 வீதம் 200 நாட்களுக்கு வரும். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ₹5 வீதம் 50 நாட்களுக்கு வரும். லெவல் இன்கம் 2 4 வரை ₹2.50, லெவல் இன்கம் 5 7 வரை ₹1.50 30 நாட்களுக்கு வரும். சீலிங் லிமிட் ₹2,500. இந்த சீலிங் லிமிட் என்பது நீங்கள் எடுக்கும் பேக்கேஜுக்கு ஒரு முறை கிடைக்கும் வருமானம். அதாவது ₹1,249 கொடுத்து சேர்ந்தால் ₹2,500 சம்பாதிக்க முடியும். இந்த பட்டியலில் இருக்கும் அனைத்தும் ஏற்கனவே நான் சொல்லியவைதான். அதனால் எந்த பேக்கேஜுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதல் பேக்கேஜ் ₹1,249 எடுத்தால் ₹2,500 சம்பாதிக்க முடியும். இரண்டாம் பேக்கேஜ் ₹2,499 எடுத்தால் ₹5,000 சம்பாதிக்க முடியும். மூன்றாம் பேக்கேஜ் ₹5,999 எடுத்தால் ₹12,500 சம்பாதிக்க முடியும். நான்காம் பேக்கேஜ் ₹11,999 எடுத்தால் ₹25,000 சம்பாதிக்க முடியும். ஐந்தாம் பேக்கேஜ் ₹23,999 எடுத்தால் ₹50,000 சம்பாதிக்க முடியும். ஆறாம் பேக்கேஜ் ₹47,999 எடுத்தால் ₹1,00,000 சம்பாதிக்க முடியும். நண்பர்களே, நல்ல கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளவு வருமானம் தருகிறார்கள் என்று. நீங்கள் ரெஃபரல் செய்தால் இன்னும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்திருக்கின்றார்கள். இவற்றை பற்றி பார்ப்போம். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்க நீங்கள் 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் அதிக இன்கம்
எடுக்க உங்கள் பெயரில் எத்தனை ஐடி வேண்டுமென்றாலும் போடலாம். அதன் மூலம் சம்பாதிக்கலாம். ஆனால் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்க டாப் ஐடி மட்டும்தான் கணக்கில் வரும். அதாவது நீங்கள் முதலில் உங்கள் பெயரில் போடும் ஐடிக்கு மட்டும்தான் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். மற்ற ஐடியில் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. உங்கள் டாப் ஐடியில் குறைந்தது 10 டைரக்ட் ரெஃபரலும் 10,000 ரூபா பிஸ்னஸும் நீங்கள் கொடுத்திருந்தால் டிராஃபி உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 2இல் இருப்பவர்கள் 25,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் உங்களுக்கு பவர் பேங்க் கிடைக்கும். லெவல் 3இல் இருப்பவர்கள் 50,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 4இல் இருப்பவர்கள் 1,50,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 5இல் இருப்பவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்தால் பிராண்ட் லேப்டாப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டுமென்றால் குறைந்தது 7,35,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். எந்த லெவலில் எவ்வளவு பிஸ்னஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியது போல் கொடுக்க வேண்டும். ஒரு லெவலில் குறைவாகவும் ஒரு லெவலில் அதிகமாகவும் கொடுத்தால் கணக்கில் வராது. எந்த லெவலில் பிஸ்னஸ் சரியாக உள்ளதோ அந்த பொருட்கள் மட்டும் கிடைக்கும். லெவல் 6இல் இருப்பவர்கள் 25 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தால் இன்னும் 25 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தால் புத்தம் புதிய மைனர் என்ஃபீல்டு புல்லட் உங்கள் வீடு தேடி வரும். லெவல் 7இல் இருப்பவர்கள் 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே 25 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தால் இன்னும் 25 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்க வேண்டும். மொத்தமாக 50 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தால் சூப்பரான புத்தம் புதிய காரில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வலம் வரலாம். நண்பர்களே, இதெல்லாம் கேட்டு என்னால் முடியுமா என்று பயந்துவிட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தனி நபராக செய்ய வேண்டும் என்று நிபந்தனை இல்லை. டீமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம். பரிசுகளை அள்ளிச் செல்லலாம். முயற்சி செய்யாமல் என்னால் முடியவே முடியாது என்று நினைப்பவர்கள் முட்டாளுக்கு சொந்தம். முயற்சி செய்து என்னால் முடியும் என்று நினைப்பவர்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் அறிவாளிக்கு சொந்தம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. எப்பொழுதும் என்னால் முடியும் என்று விடாமுயற்சி செய்யுங்கள். அப்படி செய்தால் வெற்றி உங்கள் நிழலாக வலம் வரும். நண்பர்களே, முதலில் சிறிய பேக்கேஜில் சேருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் கம்பெனி மேல் நம்பிக்கை வந்த பிறகு அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு முயற்சி செய்யுங்கள். சிறு துளியே பெரும் வெள்ளம். 250% பே அவுட் சிஸ்டம், 100% கம்யூனிட்டி ப்ரோக்ராம், 100% ஃபினான்சியல் ஃப்ரீடம் உண்டு. நண்பர்களே, எந்தெந்த பேங்கில் இவர்கள் டை அப் செய்துள்ளார்கள் என்ற டீட்டெயில் முழுமையாக கொடுத்திருக்கின்றார்கள். நண்பர்களே, நீங்கள் ஐடி கிரியேட் செய்து ஐடி ஆக்டிவேஷன் செய்து கொள்ள 3 பேங்கின் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருக்கின்றார்கள். 1 கரூர் விவசாய பேங்க், 2 எஸ் பேங்க், 3 சவுத் இந்தியன் பேங்க். இதன் மூலம் பணம் செலுத்தி ஐடி ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம். அல்லது கூகுள் பே மூலம் பணம் அனுப்ப நம்பர் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் எந்த மெத்தட் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். கம்பெனியின் வெப்சைடும் கொடுத்திருக்கின்றார்கள். நண்பர்களே, ஒரு பாடலை ஒரு முறைக்கு பல முறை கேட்டால்தான் நன்றாக புரியும், நம் மனதில் பதியும். அதேபோல் இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2-3 முறை கேளுங்கள், பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஏதாவது புரியவில்லை என்றால் கீழே இருக்கும் நம்பருக்கு கால் செய்து அனைத்தும் தெளிவுபடுத்திய பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேருங்கள். யார் கட்டாயப்படுத்தினாலும் சேர வேண்டாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. அதனால் முடிவும் உங்களுடையதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.